வணக்கம். அக்ஷரா ஹிந்தி அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது ஒரு விமான நிலையத்தில் ஹிந்தி பேசுவது எப்படி. ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போன பிறகு நீங்கள் கேட்க வேண்டியது, வணக்கம் ஐயா, டெல்லி விமானம் சரியான நேரத்தில் வருகிறதா. இது ஹிந்தியில், नमस्ते जी, क्या दिल्ली जाने वाली फ़्लाइट ठीक समय पर आ रही है. नमस्ते जीங்கிறது வணக்கம் ஐயா. क्या என்ன, दिल्ली जाने वाली டெல்லி போகக்கூடிய ஃப்ளைட் ठीक समय पर சரியான நேரத்தில், आ रही है வருகிறதா. नमस्ते जी, क्या दिल्ली जाने वाली फ़्लाइट ठीक समय पर आ रही है. அவங்க பதில் சொல்கிறது, வணக்கம் ஐயா, விமானம் 20 நிமிடம் தாமதமாக வருகிறது. இது ஹிந்தியில், नमस्ते जी, फ़्लाइट 20 मिनट देर से आ रही है. नमस्ते जी, வணக்கம் ஐயா, फ़्लाइट 20 मिनट 20 நிமிடங்கள், தேர் சே தாமதமாக, ஆ ரஹி ஹே வருகிறது. நமஸ்தே ஜி, ஃப்ளைட் 20 மினிட் தேர் சே ஆ ரஹி ஹே. நீங்கள் சொல்கிறது, சரி சார், நன்றி. டீகே ஜி, தன்யவாத். டீகே ஜி அப்படிங்கிறது சரி சார், தன்யவாத், நன்றி. இப்போது உதவி மேஷையில் ஹெல்ப் டெஸ்க் பார். நீங்கள் கேட்குறது, வணக்கம் ஐயா, நான் முதல் முறையாக விமானத்தில் பயணம் செய்கிறேன். இது ஹிந்தியில், हेलो सर, मैं पहली बार फ्लाइट में सफ़र कर रहा हूँ. हेलो सर, मैं நான், पहली बार முதல் முறையாக, फ्लाइट में फ्लाइटिல், सफ़र कर रहा हूँ பயணம் செய்கிறேன். हेलो सर, मैं पहली बार फ्लाइट में सफ़र कर रहा हूँ. நீங்கள் சொல்கிறது, தயவு செய்து என்ன செயல்முறை என்று சொல்ல முடியுமா. क्या आप कृपया मुझे बता सकते हैं कि प्रक्रिया क्या है. क्या ना என்ன, आप நீங்கள், कृपया தயவு செஞ்சு, मुझे बता सकते हैं என்னிடம் கூற முடியுமா, சொல்ல முடியுமா. कि என்னென்னா, प्रक्रिया क्या है என்ன ப்ரொசீஜர், என்ன ப்ராசஸ், என்ன செயல்முறை. क्या आप कृपया मुझे बता सकते हैं कि प्रक्रिया क्या है. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறது, முதலில் நீங்கள் சென்று உங்கள் सूटकेस எடை போடுங்கள். पहले आप अपने सूटकेस का वजन करें. पहले ना முதல்ல, आप நீங்கள், अपने सूटकेस का உங்கள் सूटकेस உடைய, वजन करें எடை போடுங்கள். पहले आप अपने सूटकेस का वजन करें. அவங்க சொல்கிறது, அதன் பிறகு நீங்கள் एयरलाइंस काउंटर சென்று உங்கள் बोर्डिंग पासे பெறுங்கள். हिंदी में, इसके बाद आप एयरलाइंस के काउंटर पर जाएं और अपना बोर्डिंग पास लें. इसके बाद அதன் பிறகு आप நீங்கள் एयरलाइंस के काउंटर पर जाएं, एयरलाइंस உடைய கவுண்டருக்கு செல்லவும். और अपना बोर्डिंग पास लें, அப்புறம் உங்களுடைய போர்டிங் பாஸ் பெறுங்கள். इसके बाद आप एयरलाइंस के काउंटर पर जाएं और अपना बोर्डिंग पास लें. நீங்கள் கேட்குறீங்க, சரி சார், பிறகு என்ன செய்வது சார். ठीक है सर, उसके बाद क्या करना है सर. ठीक है सर என்கிறது சரி சார். उसके बाद அதன் பிறகு, क्या करना है सर என்ன செய்வது சார். ठीक है सर,
उसके बाद क्या करना है சார்? அவங்க சொல்கிறது, அதன் பிறகு நீங்கள் பாதுகாப்பு சோதனை செய்ய வேண்டும். इसके बाद आपको सुरक्षा जांच करनी होगी. इसके बाद அதன் பிறகு आपको நீங்கள் सुरक्षा जांच பாதுகாப்பு சோதனை करनी होगी செய்ய வேண்டும். इसके बाद आपको सुरक्षा जांच करनी होगी. சொல்கிறது, உங்கள் மின்னணு சாதனங்கள் மற்றும் நகைகள் அனைத்தையும் பையிலிருந்து வெளியே எடுக்கவும். இது ஹிந்தியில் अपने सभी इलेक्ट्रॉनिक उपकरणों और गहनों को बैग से बाहर निकालो. अपने அப்படின்னா உங்களுடைய सभी इलेक्ट्रॉनिक उपकरणों எல்லா அனைத்தும் மின்னணு சாதனங்களும் और गहनों को அப்புறம் நகைகளையும் பேக் से बाहर निकालो. பேக்கிலிருந்து வெளியே எடுத்துருங்க, பையிலிருந்து வெளியே எடுத்துருங்க. अपने सभी इलेक्ट्रॉनिक उपकरणों और गहनों को बैग से बाहर निकालो. அவங்க சொல்கிறது, மெட்டல் டிடெக்டர் சோதனைக்காக அவை அனைத்தையும் ஒரு தட்டில் வெளிப்படையாக வைக்கவும். मेटल डिटेक्टर जांच के लिए इन सभी को एक ट्रे में खुले में रखें. मेटल डिटेक्टर जांच, मेटल डिटेक्टर சோதனை के लिए அதற்காக इन सभी को இவை அனைத்தையும் एक ट्रे में ஒரு ட்ரேயில் खुले में रखें வெளிப்படையாக வைக்கவும். मेटल डिटेक्टर जांच के लिए इन सभी को एक ट्रे में खुले में रखें. அவங்க மறுபடியும் சொல்கிறது, பாதுகாப்பு சோதனைக்கு பிறகு பையில் உள்ள அனைத்து பொருட்களையும் திரும்ப வைத்து கொள்ளலாம். हिंदीயில் सुरक्षा जांच के बाद बैग में रखा सारा सामान उसके अंदर रखा जा सकता है. सुरक्षा जांच के बाद பாதுகாப்பு சோதனைக்கு பிறகு बैग में रखा பையில் வைத்திருந்த सारा सामान அனைத்து பொருட்களையும் उसके अंदर அதற்குள் रखा जा सकता है வைத்து கொள்ளலாம். सुरक्षा जांच के बाद बैग में रखा सारा सामान उसके अंदर रखा जा सकता है. இப்போ நீங்கள் கேட்குறது, சரி சார், இத்துடன் அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்து விட்டதா? ठीक है सर, इससे सारी औपचारिकताएं खत्म हो गई है. ठीक है சார்ங்கிறது ஓகே சார். इससे இத்துடன் सारी அனைத்து औपचारिकताएं சம்பிரதாயங்கள் formalities खत्म हो गई है முடிந்து விட்டதா? ठीक है सर, इससे सारी औपचारिकताएं खत्म हो गई है. அவங்க சொல்கிறது, ஆம் ஐயா, இப்போது நீங்கள் விமானத்தில் ஏறுவதற்கு காத்திருக்க வேண்டும். हाँ सर, अब आपको फ्लाइट बोर्डिंग के लिए इंतज़ार करना होगा. हाँ सर, ஆம் ஐயா. अब आपको இப்போது நீங்கள் फ्लाइट बोर्डिंग के लिए फ्लाइट ஏறுவதற்காக इंतज़ार करना होगा காத்திருக்க வேண்டும். हाँ सर, अब आपको फ्लाइट बोर्डिंग के लिए इंतज़ार करना होगा. அவங்க சொல்கிறது, விமானம் தயாரான பிறகு டெல்லி விமானத்திற்கான கேட் எண்ணை அறிவிப்பார்கள். उड़ान तैयार होने के बाद वे दिल्ली की उड़ान के लिए गेट घोषणा करेंगे. उड़ान विमानम फ्लाइट तैयार होने के बाद
தயாரான பிறகு वे அவர்கள் दिल्ली की उड़ान के लिए டெல்லி விமானத்திற்கான गेट घोषणा करेंगे அறிவிப்பார்கள். उड़ान तैयार होने के बाद वे दिल्ली की उड़ान के लिए गेट घोषणा करेंगे. அவங்க சொல்கிறது, இப்போது நீங்கள் கேட்டுக்கு சென்று செக்இன் செய்து विमानத்தில் ஏறலாம். अब आप गेट पर जा सकते हैं और चेक इन करने के बाद फ्लाइट पर सवार हो सकते हैं. अब இப்போது आप நீங்கள் गेट पर जा सकते हैं गेட்டுக்கு செல்லலாம் போகலாம். और चेक इन करने के बाद அப்புறம் செக் இன் பண்ண பிறகு फ्लाइट पर सवार हो सकते हैं फ्लाइटिல் நீங்கள் பயணம் பண்ணலாம், फ्लाइटिல் ஏறலாம். अब आप गेट पर जा सकते हैं और चेक इन करने के बाद फ्लाइट पर सवार हो सकते हैं. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, சரி சார், மிக்க நன்றி. ठीक है महोदय, बहुत बहुत धन्यवाद. ठीक है महोदय, सरी सार. बहुत बहुत धन्यवाद, मिक्क नंरी. Thanks for watching. Please see the description links for more learning. Thanks a lot.